வணக்கம் நண்பர்களே. சிபிஐ அலுவலகத்தில் உங்கள் மீது சுமத்தப்பட்டிருப்பது வழக்கா, இல்லை அதற்கு பின்னால் அரசியல் வலை இருக்கிறதா? விஜய் தான் கவனமாக இருக்க வேண்டும். அரசியல் வலை என்றால் என்ன? நீங்கள் யாரோடு கொள்கை எதிரி, அரசியல் எதிரி என்று நீங்கள் அறிவித்துவிட்டு களத்தில் வந்திருக்கிறீர்களோ அவர்கள் உங்களுக்காக அரசியல் வலை விரித்திருக்கலாம். இதை எப்படி சொல்கிறீங்க? அரசியல் வலை விரிக்கப்பட்டிருக்கும், அது ஒரு சிபிஐ சம்மன் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் நிச்சயமாய் அரசியல் வலையில் விழ வைப்பதற்காக ஒரு முன்னோட்டம்தான் இந்த சிபிஐ சம்மன் என்று அரசியல் ஆய்வாளர்களும் அரசியல் விமர்சகர்களும் ஊடகவியலாளர்களும் இதை கருதுகிறார்கள். சில சமரசங்களை நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும். சில சமரசங்களுக்கு நீங்கள் நிர்பந்திக்கப்படுவீர்கள். சில சமரசங்களை செய்தே ஆக வேண்டும் என்று நீங்கள் நிர்பந்திக்கப்படுவீர்கள். இவைக்கெல்லாம் வளைந்து கொடுக்காமல் உங்களால் டெல்லியில் இருந்து அந்த பேச்சுவார்த்தைகளிலிருந்து மீண்டு வர முடியுமா? நீங்கள் ஒரு அமைதியாக இருந்து உங்களுடைய வார்த்தைகளின் மூலம் உங்களை யாரும் கணித்து விட இயலாத அளவுக்கு அமைதியானவர். ஆனால் அந்த அமைதியே உங்களுக்கு சில சமயத்தில் எதிராகி போய் முடிந்து விடுகிறது. இந்த வீடியோவுடைய நோக்கம், அரசியல் வலை அந்த சிபிஐ சம்மனுக்கு பின்னால் இருக்கிறது. சமரசங்களுக்கு இடம் கொடுத்தால் நீங்கள் உங்கள் அடையாளத்தை இழப்பீர்கள். உங்களுக்கான அடையாளம், உங்களுக்கான அங்கீகாரம் உங்கள் ரசிகரிடத்தில் இருக்கிறது. அவர்கள் விரிக்கும் வலையில் நீங்கள் விழுவதால் அது ஏற்படாது. அந்த அடையாளம் ஏற்பட்டு விடாது, அல்லது அந்த அரசியல் அங்கீகாரம் எல்லாம் கிடைத்து விடாது. அவர்கள் உள்ளத்தில் பகை வைத்து கொண்டு உதட்டில் உறவாடும் ஒரு களவாணித்தனத்தை செய்து கொண்டு இருக்கிறார்கள். உங்களுக்கு வலை விரித்தவர்கள். எச்சரிக்கையாக இருங்கள். வழக்கா வலையா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். நன்றி. தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.